ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லைட்ன்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி 2020ல ஜாப்பனீஸ் அனிமேவா எடுக்கப்பட்ட ஜோசே த டைகர் அண்ட் த ஃபிஷ் அப்படின்ற ஒரு அனிமே மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவி முழுக்க முழுக்க சுனியோன்ற ஒரு பையனுக்கும் ஜோசே அப்படின்ற ஒரு டிசேபிள்டு பொண்ணுக்கும் நடுவுல வரக்கூடிய அழகான காதலை பேஸ் பண்ணி இந்த மூவி முழுக்க போயிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய லைஃப்ல தன்னுடைய கோல்ன்றது எந்த அளவுக்கு முக்கியம், அப்புறம் அவனுடைய பார்ட்னரா வரக்கூடியவங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்ன்றது எல்லாத்தையும் இந்த மூவி மூலமா ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அதனால இன்னைக்கு இந்த மூவி நம்ம பார்த்து முடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த ஒரு திருப்தி கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் நம்ம மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் கமெண்ட்ல என்ன சொல்றீங்கன்னா, ப்ரோ உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு, அப்புறம் அனிமேவே கண்டினியூ பண்ணுங்க அதுன்னு சொல்றீங்க. இது எல்லாமே ஓகே தான், ஆனா என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதை தான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா எனக்கே என் வாய்ஸை கேட்டாலே சுத்தமா பிடிக்காது. ஆனா நீங்க என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது டே நம்மளுடைய வாய்ஸ் அப்படியாடா இருக்கு அப்படின்னு என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் என்ன பார்த்தே கேட்கிற மாதிரி இருக்கும். எனிவேஸ் நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி गाइस. ஏன்னா நீங்க இல்லனா இந்த சேனலும் இல்ல நானும் இல்ல. சோ நம்ம ரொம்பவே மொக்க போடாம இன்னைக்கு இந்த ஃபீல் குட்டான மூவிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கீங்க. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான அந்த அழகான மூவிக்குள்ள போயிரலாம். சோ இன்னைக்கான அந்த மூவியை ஓபன் பண்ணதும் ஓபனிங் சீன்ல நம்ம மூவியோட ஹீரோவான சுனியோன்ற அந்த பையனை காட்டுறாங்க. இவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துகிட்டு கடலுக்கு நடுவுல கொஞ்சம் ஸ்கூஃபா டைவிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியா மீன்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு அண்டர் வாட்டர்ல இருக்கக்கூடிய மீன்கள் அப்புறம் நிறைய விஷயங்களை பத்தி படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். இதனால இவனுடைய கனவு எல்லாமே மெக்சிகோல இருக்கக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சுட்டு அப்படியே அங்கிருந்தபடி கடல்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ன்றதான். அதனாலதான் இப்ப சுனியோ என்ன பண்றான்னா படிச்சுக்கிட்டே பார்ட் டைமா ஒரு ஸ்கூஃபா டைவிங் பண்ணக்கூடிய ஒரு டைவிங் சென்டர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி இவனுக்கு கிடைக்கக்கூடிய பல பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுவும் எதுக்காகனா இவன் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மெக்சிகோக்கு போகணும்னா நிறையவே செலவாகும். அது மட்டும் இல்லாம இப்ப இவன் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதனால இவனுக்கு நிறைய காசு தேவைப்படுதுல. சோ அதனால இவனால முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கிட்டே கிடைக்கக்கூடிய பார்ட் டைம் ஜாப் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படிதான் இவன் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த சென்டர்ல ஹயோட்டோன்ற இவனுடைய ஃப்ரெண்ட் இருப்பான். அப்புறம் இன்னொரு பொண்ணு இருப்பா, அவளுடைய பேரு மாய். சோ இப்படிதான் சுனியோ எப்பயும் போல தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு சீக்கிரமா சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பான். அப்ப தூரத்துல இருந்து ஒரு பொண்ணுடைய குரல்ல என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி சத்தம் கேக்குது. இதனால சுனியோவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு என்னடா இங்க யாருமே இல்ல, எப்படா சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சர்வல்ல ஒரு பொண்ணு செம்ம வேகமா வீல் சேர்ல வந்திருப்பா. அப்ப தெரியாதனமா தடுக்கி விட்டு அவ உட்கார்ந்து இருக்கக்கூடிய வீல் சேர்ல இருந்து பறந்து சுனியோ மேல வந்து விழுந்திருப்பா. இதனால சுனியோ வாங்கிட்டு வந்த சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டி வீணாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம தான் மேல வந்து விழுந்த பொண்ணை பார்த்துட்டு ஏங்க உங்களுக்கு எதுவும் இல்ல நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அப்ப இந்த பொண்ணு நம்மளுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற ஒரு பயத்தோட இருந்து பாக்குறா. இதே நேரத்துல இந்த பொண்ணுடைய பாட்டியும் பின்னாடி வேக வேகமா வந்துட்டு நல்ல வேலை உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆகல இல்லப்பா, நல்லா தானே இருக்கீங்க, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன், சரி ஓகேப்பா எது எப்படியோ என்னுடைய பேத்தி நீ காப்பாத்திருக்கிற ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல இந்த பொண்ணு என்ன பண்றான்னா டக்குன்னு நம்ம சுனியோடைய கையை எதிர்பார்க்காத விதமா கடிச்சு வச்சிடறா. அதனால சுனியோ வலி தாங்க முடியாம கத்திட்டு ஏன்டி இந்த மாதிரி கடிக்கிற, நான் உன்னை காப்பாத்த தானே செஞ்சேன், அதுக்கு காட்டுற நன்றியா இது அப்படின்றதும் உன்னையார காப்பாத்த சொன்னா நானே என்ன காப்பாத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து தன்னுடைய பாட்டி கூட சேர்ந்து கிளம்பிடுறா. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டி கூட போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பொண்ணு இருக்கால, இவதான் நம்ம மூவியோட ஹீரோயின். இவளுடைய பேர் தான் ஜோசே. இப்படி இவ கிளம்பி போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே சுனியோவும் போயிட்டு இருந்திருப்பான். அப்ப ஜோசே என்ன சொல்றானா, இங்க பாருங்க பாட்டி அந்த பையனை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, பின்னாடி வந்துட்டு இருக்கான் பாருங்களேன் அப்படின்றதும். அப்ப சுனியோ இவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஐயோ பாட்டி நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னுடைய வீடு நீங்க போற வழியை தாண்டி தான் இருக்குது, சோ அதனாலதான் இந்த வழியா நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு வழியை இவங்களுடைய வீடு வந்ததும் சரிப்பா நீ பண்ண உதவிக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த பாட்டி என்ன நினைச்சாங்களோ தெரியல, திரும்பி வந்து நம்ம சுனியோ கிட்ட தம்பி வாப்பா வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இதனால சுனியோவுக்கும் சரி ஓகே சாப்பாடு ஆல்ரெடி வீணா போயிடுச்சு நம்ம போய் சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு உள்ள போய் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த விஷயத்த எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜோசேவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இவன் என்ன சொல்றான்னா ஜாட மாடியே இங்க இருக்கக்கூடிய ஒரு பூனையை பாட்டி வெளில கொண்டு போய் விடும்போது இதுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ஓசில சோறு போடுறாங்கன்னா வீட்டுக்குள்ள வந்துருது அப்படின்னு சொல்லி சுனியோவை கொஞ்சம் ஜாட மாடியா திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப பாட்டி என்ன பண்றாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதும் ஒரு டீ குடிச்சா சூப்பரா இருக்கும், நான் போயிட்டு டீ போட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீ போறதுக்காக போறாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சுனியோவும் பாட்டி நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க நான் டீ போடுறேன்னு சொல்லிட்டு போய் டீ போட்டு எடுத்துட்டு வந்து பாட்டிக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஜோசேவுக்குமே கொடுத்துருக்கான். இதை எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருந்த பாட்டி என்ன பண்றாங்க, சுனியோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி தம்பி நீ ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பாக்குற மாதிரி இருந்தா என்னுடைய வீட்டுக்கே வந்து பாக்குறியா, உனக்கு அங்க கொடுக்கறத விட எக்ஸ்ட்ரா காசு தரம்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால சுனியோவும் சரி ஓகே இந்த டீல் கூட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டி நாளையில இருந்து நான் வேலைக்கு வரேன்னு சொல்லிடுறான். அதனால சுனியோ மறுநாள் டைவிங் சென்டருக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓனர் கிட்ட எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு நான் அங்க போய் வேலை செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டுட்டு பாஸ் நீங்க வேற அவனுடைய கதை புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் இங்க இருக்கிற ஐடியாவே கிடையாது பாஸ், இங்க இருந்து நல்லா சம்பாரிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கான், அதனாலதான் அந்த பாட்டி அதிகமா காசு தரேன்னு சொன்னதும் அந்த வேலைக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல கடைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாயின்ற பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு நம்ம சுனியோவை ஒன்ஸ்
ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சுனி இங்க இருக்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாட்டி என்ன வேலை தர போறாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியோட வீட்டுக்கு போனதும் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ண வேண்டிய வேலையே ஜோசியை பாத்துக்கிறதாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சுனியும் செமையாவே பயந்து போயிடுறான். ஏன்னா நேத்துக்கு கையை பிடிச்சி கடிச்சு வச்சா இவ்வளவு பாத்துக்கிறதுக்கு நான் இங்க வேலைக்கு வந்தா நான் என்னென்ன பண்ணுவாலோ தெரியலையே, இருந்தாலும் என்ன பண்றது, நம்மளுக்கு இப்போதைக்கு காசு தேவை, அதனால இப்ப கிடைக்கிற வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு பாட்டி என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பாட்டி ஒரு முக்கியமான ரூல்ஸ் போடுறாங்க. ஜோசி உன்கிட்ட என்னென்ன விஷயம் எல்லாம் கேட்கறாளோ அது எல்லாத்தையுமே நீ கண்டிப்பா செய்யணும். அப்புறம் அவளை எந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பத்திரமா பாத்துக்கணும். இதெல்லாம் விட முக்கியமானது அவளை நீ கண்டிப்பா வெளியில கூட்டிட்டே போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஜோசி கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா அந்த ஜோசி சுத்தமா பேசாம ரூமுக்குள்ள போயிட்டு டக்குனு கதவை சாத்திக்கிட்டு ரொம்ப நேரமா அமைதியா இருந்திருப்பா. இதை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையாச்சும் குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இந்த பொண்ணு ஜோசி என்ன சொல்றானா, உனக்கு வேலை தானே வேணும், அப்பனா கீழே இருக்கக்கூடிய கோரப்பையில எத்தனை கோரங்க இருக்குன்னு கரெக்டா எண்ணி சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டதும் சுனியும் அடி பாவி அதுல எக்கச்சக்கமா இருக்குமே அது எப்படி என்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இருந்தாலும் காசு தேவையில்ல, அதனால எண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா உட்காந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி இவன் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க இதே நேரத்துல பாட்டியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு இவ்வளவு செலவாச்சுப்பா அப்படின்னு சொல்லி செலவான கணக்க சொல்லியிருப்பாங்க. இப்படி இவங்க சொல்ற கணக்க கேட்டதும் இவன் எண்ணிக்கிட்டு இருக்க கணக்க மறந்துருப்பான். அதனால ஜோசி இதெல்லாம் சரி வராது, திரும்ப பஸ்ல இருந்து என்னன்னு சொல்லிடுறா. இதனால சுனியாவுக்கு செம்மையாவே டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் வெளியில காட்டாம அந்த டென்ஷன் எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிறான். இப்படிதான் ஜோசி தினமும் நம்ம சுனிய வேலைக்கு வரும்போது ஏதாவது ஒரு வேலை கொடுத்து ரொம்பவுமே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. இதனால ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பார்ல உட்காந்துக்கிட்டு என்னால முடியலடா சாமி, காசுக்காக நம்மளாம் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறான். இதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பிடிக்கல அந்த வேலையை விட்டுட்டு திரும்ப நம்ம கடைக்கே வந்து வேலை செய்ய, அப்படி இல்லனா உனக்கு வேற ஏதாவது வேலை பிடிச்சதுன்னா அந்த இடத்துல போய் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சுனியும் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அப்புறம் மறுநாள் ஆனதும் ப்ரொஃபசர் இவனை கூட்டு நீ பண்ண ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் மெக்சிகோ யூனிவர்சிட்டிக்கு அனுப்புன, அவங்க உன்னுடைய ப்ராஜெக்ட பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க, சோ நீ சீக்கிரமாவே மெக்சிகோவுக்கு போக போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்ட சுனியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் நம்ம சீக்கிரமா சம்பாதிச்சு மெக்சிகோவுக்கு உடனே கிளம்பணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுல போய் ரொம்பவே சந்தோஷமா படுத்து தூங்குறான். அப்ப இவனுடைய ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீனுடைய போஸ்டர்ல கிளாரியன் ஏஞ்சல் சொல்லி எழுதி இருக்கு. அதை அப்படியே பார்த்த மாதிரியே படுத்து கிடக்குறான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ஜோசி என்ற பொண்ணு ஒரு கனவு காண்டுகிட்டு இருக்கிறா. அந்த கனவுல இந்த சிட்டி முழுக்க தண்ணி ஆயிடுச்சு. இப்படி இவ இருக்கக்கூடிய சிட்டி முழுக்க தண்ணியால முழுகி போனதுனால இவளுக்கு மர்மைட்ஸுக்கு இருக்கிற மாதிரியான வாள் எல்லாம் வந்துருது. அது மூலியமா சிட்டிக்கு நடுவுல ரொம்பவே சந்தோஷமா நீந்திக்கிட்டு இருக்கிறா. அப்ப எப்பயும் போல பாட்டி என்ன பண்றாங்க, இவளை காலில் வந்து எழுப்பி விட்டுறாங்க. இப்படி எழுப்பி விட்டதுனால கனவுல இருந்து வெளியில வந்தவ பாட்டி என்ன வெளியில போறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா பாட்டி இந்த இடத்துல கோவத்தோட அதெல்லாம் முடியாதுமா, ஏன்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்பவே கெட்டவங்க, நம்மள எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்துல பாப்பாங்க, அதனால வீட்டுக்குள்ள இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே ஒரு சேர்ல உட்காந்து உண்ட மயக்கத்துல தூங்குவாங்கல்ல அதே மாதிரி நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சூனியவும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்படி சூனிய வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்த டென்ஷனை நம்மளால தாங்கிக்க முடியாது, அதனால இன்னைக்குதான் நம்ம வேலையோட கடைசி நாள், அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பாக்குறான். இப்படி உள்ள வந்து பார்த்தா ஜோசியவையும் காணும் பாட்டியும் காணும். எங்கடா போனாங்கன்னு சொல்லி இவன் சுத்தி முத்தி தேடி பாக்குறான். அப்புறம் அவளுடைய ரூமுக்குள்ள போய் பாக்குறான். இப்படி ரூமுக்குள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் இவளால எந்த அளவுக்கு வரைய முடியும்ன்ற விஷயம் எல்லாமே இவனுக்கு தெரிய வருது. ஏன்னா ஜோசிய சின்ன வயசுல இருந்து எந்த விஷயத்தெல்லாம் தன்னுடைய கனவுல பாக்குறாளோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் சூப்பரா வரைஞ்சு வச்சிருந்திருப்பா. இதை எல்லாத்தையும் பார்த்தா சுனியவும் பரவாயில்ல இந்த பொண்ணுக்குள்ள நிறைய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் வெளியில பாட்டி கத்தக்கூடிய ஒரு சத்தம் கேட்டிருக்கும். என்னடா அது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா ஜோசேவ காணும்னு சொல்லிட்டு பாட்டி தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால சுனியவும் எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல தேடி ஒரு வழியை எப்படியும் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனா அதுக்குள்ள இந்த ஜோசிய பொண்ணு என்ன பண்றான்னா ரயில்வே ட்ராக்கை தாண்டி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி போறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா நல்ல வெளியே சுனி அந்த இடத்துக்கு வந்ததுனால இவ ட்ரெயின்ல போய் அடிபடுறதுக்கு முன்னாடி சுனி அந்த ட்ராக்கை விட்டு வெளியில கொண்டு வந்துடுறான். இதனால சுனிய ஜோசிய கிட்ட இங்க பாரு, நான் இப்ப மட்டும் வரலனா நீ பரலோகத்துக்கே போயிருப்ப, அது மட்டும் இல்லாம உன்னுடைய பாட்டி உன்னை காணும்னு ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அந்த ஜோசிய பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு இப்ப வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்ல, எனக்கு இப்ப கடலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, சோ என்ன கடலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றா. இதனால சுனிய என்ன சொல்றானா, ஓஹோ நான் இன்னும் உங்களுக்கு வேலை செய்யறத நினைச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் வேலையை விட்டு போலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன், அதனால இப்போ உனக்கு பீச்சுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா தனியா போ, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இதனால ஜோசி இந்த இடத்துல ரொம்பவுமே சோகமாயிடுறா. ஆனா டக்குனு என்ன ஆகுதுன்னா இவனுடைய வீல் சேர் மூவ் ஆகுது. யாரான்னு சொல்லி பார்த்தா வீட்டுக்கு போறான்னு சொன்ன சுனியோ தான். அதனால என்ன இப்படி பார்க்காத, வாப்பா பீச்சுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரி பார்த்ததுனால இல்ல எனக்கு வெளியில வர்றதுக்கு பிடிக்கல, பாட்டி சொன்னது சரிதான், வெளியில இருக்கிற எல்லாருமே நம்மள தப்பா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு சுனியோ வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றா. இதனால சுனியவும் சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது குறுக்க வந்த ஒருத்தவன் இவளை இடிச்சிட்டு சாரி கூட சொல்லாம போயிட்டு இருக்கான். இதை பார்த்து சுனியோ, ஏண்டா கண்ணை என்ன புறமாடியில வச்சிருக்கிற, இப்படி ஒரு பொண்ணை இடிச்சிட்டு சாரி கூட கேட்காம போற, சாரி சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லி கத்திந்திருப்பான். ஆனா இடிச்சவன் என்ன சொல்றானா, அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நான் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது இன்னொரு பொம்பளை தெரியாதனமா இடிச்சிடறான். அதனால அந்த பொம்பளை கொஞ்சம் இன்னும் தைரியம் தான் என் மேலே வந்து இடிப்ப அப்படி இப்படின்னு ரொம்ப
ரொம்பவே பேட் வேர்ட்ஸ்ல திட்டிடுறா. இதனால இந்த இடத்துல இருந்த எல்லாரும் அந்த ஆளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே நம்ம ஜோசியுமே சிரிக்கிறா. இதை எல்லாத்தையுமே பார்த்த சுனி என்ன சொல்றானா, இங்க பாரு ஜோசி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே தப்பானவங்க தான், அதே நேரத்துல நல்லவங்களும் கூட. ஏன்னா இங்க யார் தப்பானவங்க யார் நல்லவங்கன்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து தான். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் எப்படி நம்ம பாக்குறோம்ன்ற அந்த கண்ணோட்டத்தை பொறுத்து தான். அதனால இதெல்லாம் நினைச்சு நீ எதுவுமே கவலைப்படாத. சோ இப்போ நம்ம பீச்சுக்கு போலாமா இல்ல வீட்டுக்கு போலாமான்னு சொல்லி கேக்குறான். அப்போ ஜோசியை நம்ம பீச்சுக்கே போலான்னு சொல்லி சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல ஏறிட்டு ரொம்பவே ஜாலியா பீச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி இவ போற வழியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் சுனி என்ன சொல்றானா, உன்னுடைய ரூம்குள்ள நான் போனேன், அங்க இருக்கக்கூடிய டிராயிங்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், ரொம்பவே சூப்பரா இருக்குது, அது மட்டும் இல்லாம பர்சனலா அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஜோசியாவுக்கு என்ன தைரியம் தான் என்னோட ரூமுக்குள்ள போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவம் வருது. இருந்தாலும் நீ என்னோட வேலைக்காரன்ல, அதனால இந்த ஒரு தடவை மட்டும் நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பீச்சு கிட்ட வந்துடுறாங்க. அப்ப இந்த ஜோசியா பொண்ணு என்ன பண்றானா, மணல கூட கண்டுக்காம தன்னோட வீல் சேரை வேக வேகமா மூவ் பண்ணிக்கிட்டு கடல் கிட்ட போயிட்டே இருக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த வீல் சேர்ன்றது மண்ணுக்குள்ள போஞ்சதும் கீழே விழுந்து தவிழ்ந்து எல்லாம் போய்கிட்டே இருப்பா. இதே எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் சுனியாவும் ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என்னுடைய அப்பா என்னுடைய சின்ன வயசுல இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம அப்ப கடல் தண்ணி ரொம்பவே உப்பு கரிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு கடல் தண்ணி எந்த டேஸ்ட்ல இருக்குன்னு சுத்தமா தெரியவே தெரியாது. ஏன்னா என்னுடைய அப்பா அதுக்கப்புறம் என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கு உயிரோடவே இல்ல. சோ அதனாலதான் இன்னைக்கு இந்த தண்ணி எந்த டேஸ்ட்ல இருக்குன்றத நான் பாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப தவழ்ந்து போய்கிட்டே இருக்கிறா. அப்ப திடீர்னு நம்ம சுனி என்ன பண்றானா, இப்படியே போயிட்டு இருந்தா 6 நாள் ஆயிடும், நான் உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறான். அது மட்டும் இல்லாம சுனியோ கடல் தண்ணிக்கு நடுவுல நடந்து போகும்போது இவருடைய முகத்துல கடல் தண்ணி பட்டதும், ஹே ஆமாப்பா எங்க அப்பா சொன்ன மாதிரி இது தண்ணி ரொம்பவே உப்பு கரிக்குது, இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சந்தோஷப்படுறா. இப்படி இவ சந்தோஷப்படுறத பார்த்ததும் சுனியவும் இந்த இடத்துல இவ கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா இந்த பீச்ல கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இன்னைக்கு நல்லா ஈவினிங் ஆனதும் திரும்ப இவளை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறான். அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து ஜோசியவும் சுனியவும் பாட்டி எப்பெல்லாம் காலைல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரத்தை யூஸ் பண்ணி பாட்டிக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா வெளியில போறது, அப்புறம் பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுறது, ஊர்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ராட்டினத்துல ஏறி சுத்தி பாக்குறதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஜோசியாவுடைய டீச்சர் என்ன பண்றாங்கன்னா, பாட்டியை பார்த்து தனியா மீட் பண்ணி, நீங்க எத்தனை நாளைக்கு தான் அவளை வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அவளுக்கு இந்த வெளி உலகம் தெரியணும்ல, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில போறதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாரு அவளை நான் வெளியில அனுப்பலையா, அவ வெளியில போற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் அவன் முன்னாடி நான் தெரியாத மாதிரி காட்டிக்கிறேன், ஏன்னா அவளுக்கு அந்த விஷயம் தான் சந்தோஷம் தருது, சோ அதனால அவளுடைய சந்தோஷமான விஷயங்களை நான் என்னைக்குமே தடுத்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல ஜோசியாவும் சூனியாவும் இன்னைக்கு வெளியில போகும்போது ஒரு லைப்ரரிக்கு போறாங்க. அப்ப இந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்ம ஜோசியை கூட ரொம்பவே நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம இப்படி ஃப்ரெண்ட் ஆனவங்க நம்ம ஜோசியாவும் சூனியாவும் ஒன்னா பார்த்ததும் ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவரா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு லவர்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இதனால சுனியா இந்த இடத்துக்கு வந்ததும் என்ன சொல்றானா, ஐயோ நான் ஒண்ணு இவளோட லவர்லாம் கிடையாதுங்க, நான் வெறும் இவளுடைய வீட்டுல வேலை செய்யக்கூடிய வேலைக்காலம் தான், அது மட்டும் இல்லாம இவளுக்கு எக்கச்சக்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இதனால ஜோசியாவும் சரி ஓகே மத்தவங்க முன்னாடி நான் அசிங்கப்படுத்தாத, டக்குன்னு ரூட்ட மாத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி திரும்பி அவங்க வீட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சுனியா வேலை செஞ்ச இடம் போற வழியில தான் இருக்குன்றதுனால உள்ள போயிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸா பார்க்கலாம்னு சொல்லிட்டு சுனியா இவளை கூட்டிட்டு உள்ள போயிருக்கான். இதே நேரத்துல கடைக்குள்ளேயும் கொஞ்சம் நிறைய பொண்ணுங்களா வராங்க. இப்படி வந்தவங்க இங்க இருக்கக்கூடிய நம்ம சுனியோட ஃப்ரெண்டு கிட்ட ரொம்பவுமே வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாய் நம்ம சுனியோ கிட்ட வந்து பேசும்போது இவளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகிட்டு இருக்குது. இதனால கொஞ்ச நேரத்துல அந்த ஜோசி என்ன பண்றானா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. சுனியாவும் பின்னாடியே வந்து ஏன் இந்த மாதிரி கிளம்புற, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த இடம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பா. இதனால சுனியாவும் ஓகோ இந்த மாதிரி இடம் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கத்துனதும் ஜோசி என்ன பண்றான், நானே தனியா வீட்டுக்கு கிளம்பிக்கிறேன், நீ ஒண்ணு வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பாட்டி கிட்ட இதுக்கப்புறம் சுனியா போய் இங்க வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால பாட்டியும் சரிமா உனக்கு என்ன தோணுதோ அப்படியே நான் செய்யறமா அப்படின்னு சொல்லிட்டு சுனியாவோ வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுறாங்க. இதனால சுனியாவும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் ஜோசி என்ன பண்றா, தனியாவே இந்த தடவை லைப்ரரிக்கு வந்திருக்கா. ஏன்னா இப்ப இவளுக்கு லைப்ரரியில ஒரு ஃப்ரெண்ட் இருக்கால, அதனால இங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு அக்கா இந்த புக்ல இருக்கக்கூடிய கதையை எனக்கு படிச்சு காட்டுங்களேன், எனக்கு புரியலன்னு சொல்லி கேட்டுருப்பா. இதனால ஜோசியவும் ஒரு பொண்ணு தானே இவளுக்கு ஈஸியா கதை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த லைப்ரரியில இருக்கக்கூடிய மொத்த குழந்தைங்களும் இந்த இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. சரி ஓகே வந்துட்டாங்க, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கதையை சொல்லுவோம்னு சொல்லிட்டு இவ கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றா. ஆனா இங்க இருக்கக்கூடிய மத்த பசங்க எல்லாம் வந்த வேகத்துல கிளம்பிடுறாங்க. ஆனா இவ கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்த வந்து கதை கேட்டால, அவ மட்டும் இந்த இடத்துல உட்காந்து நீங்க சொல்லுங்கக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பொண்ணு என்ன கேக்குறானா, அக்கா நீங்க இந்த கதையில சொன்னீங்கல்ல ஒரு பெரிய கோட்டை வரும்னு, அந்த கோட்டை எப்படிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜோசி என்ன பண்றா, இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய போர்டுல ஒரு டிராயிங்க வரைஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கா. இப்படி வரைஞ்சிருக்கிறத பாத்துக்கிட்டு இருந்த இவளுடைய ஃப்ரெண்டும் சூப்பர்ப்பா உனக்குள்ள சூப்பரான ஒரு திறமை இருக்கு தெரியுமா, இதை வச்சு நீ பெரிய ஆளா ஆகலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த இடத்துல ஜோசி என்ன பண்றானா, தன்னுடைய குறைய நினைச்சு பார்த்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி கத்திடுறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவ
வீட்டுல உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு நம்ம சுனியே வந்திருக்கிறான். அதுவும் எதுக்காகனா இவன் கையாலேயே செஞ்ச ஒரு ஃபிஷ் லைட் லேம்ப குடுக்கறதுக்காக வந்திருப்பான். இந்த லைட் லேம்ப் ஆன் பண்ணதும் ரொம்பவுமே சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த லைட் லேம்புக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனியோ தன்னுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு கதையை சொல்றான். அது என்னன்னா இவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஃபிஷ் அக்வேரியம் இருக்கும். அந்த இடத்துல தான் இவன் ஃபர்ஸ்டா கிளேரியன் ஏஞ்சல பார்த்திருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இது எப்படி தனியா இருக்குதோ அதே மாதிரி தான் சுனியோவும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அப்பா அம்மா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தனியா இருந்திருப்பான். சோ இத பாக்குறதுக்காக எவ்ரிடே இந்த இடத்துக்கு வருவான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபிஷ் ஒரு ரேரான ஃபிஷ். இது மெக்சிகன் சீல மட்டும் தான் இருக்கும். ஆனா சில மாசங்கள் போக போக இந்த மீன் என்ன பண்ணிட்டாங்க, திரும்பவும் மெக்சிகோக்கு அனுப்பிட்டாங்க. சோ இந்த ஃபிஷ்ஷை பாக்குறதுக்காக தான் நான் மெக்சிகோக்கு போக போறேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல வரும்போது டக்குன்னு இந்த இடத்துல கரண்ட் கட் ஆயிடுது. இதனால இவன் சொல்ல வந்த விஷயத்த சுத்தமாவே மறந்துடுறான். அதுக்கப்புறம் திரும்பி கரண்ட் வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் முகத்தை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால ஜோசே டக்குன்னு சுனியோட மண்டையில ஓங்கி முட்டிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே மறுநாள் காலையில ஆகுது. இப்படி மறுநாள் காலையில ஆனதும் ஜோசே வழக்கத்துக்கு மாற ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சுனியாவை கூட்டிக்கிட்டு வெளியில போக சொல்றா. இது எல்லாத்தையும் பார்த்த பாட்டி செம்மையாவே ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜோசே நீ எங்க போக போற, வீட்டுக்குள்ளே இரு, அதுதான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. இருந்தாலும் ஜோசே இந்த இடத்துல என்ன சொல்றானா, பாட்டி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே கெட்டவங்களாவும் இருக்கிறாங்க நல்லவங்களாவும் இருக்கிறாங்க. அதனால எல்லாமே நம்ம பாக்குற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனியோ அன்னைக்கு இவகிட்ட சொன்ன விஷயத்த இன்னைக்கு இவ பாட்டி கிட்ட சொல்லிட்டு நான் வெளியில கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால பாட்டி இந்த இடத்துல கோவப்படுற மாதிரி கோவப்பட்டுட்டு டக்குன்னு சிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும்ல, அதனால அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளோட வாழ்க்கை இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல வெளியில போனவங்க எங்க போயிருக்காங்கன்னா இன்னைக்கு ஜூக்கு தான் போயிருக்காங்க. அப்ப இந்த ஜூல இருக்கக்கூடிய ஒரு டைகரை பார்த்துட்டு செம்மையா பயந்து போய் பக்கத்துல இருக்கக்கூடிய சுனியோடைய கையை பிடிச்சிக்கிறா. இப்படிதான் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா அந்த ஜூ எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது ஜோசி என்ன சொல்றானா, நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பசங்களுக்கு ஸ்டோரி எல்லாம் சொன்னேன். அப்ப நான் ஒரு டிராயிங் வரைஞ்சேன். அந்த டிராயிங் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய டிராயிங் ஆர்டிஸ்டா வரணும்னு ஆசைப்படுறேன் இப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இதனால சுனியாவும் எனக்கு தெரியும்பா நீ வருங்காலத்துல ஒரு பெரிய ஆர்டிஸ்டா வருவ. சோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாம உனக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இவ கிட்ட நம்ம வெளியூருக்கு போக போறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறான். இருந்தாலும் இப்ப நம்ம சொல்ல வேணாம், இவ ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறா, அதனால இந்த விஷயத்தை சொல்லி இவளை இப்ப கஷ்டப்பட வைக்க வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த விஷயத்தை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஜாலியா திரும்பவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் கடந்து போகுது. இந்த கொஞ்ச நாளைக்கு நடுவுல ஜோசியோடைய பாட்டி உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. இதனால பாட்டிக்கு பண்ண வேண்டிய எல்லா சடங்குகளையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சுனியை நம்ம ஜோசே கிட்ட வந்து இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற ஜோசே, ஏதாவது பிளான் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கறான். பாட்டி எனக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்காங்க, அதை வச்சு என்னுடைய மிச்ச நாட்களை ஓட்டிப்பேன். ஆனா உனக்கு சம்பளம் தர அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல, அதனால நீனே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் சுனியவும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரி நான் நாள்ல இருந்து வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறான். இதனால சுனி என்ன பண்றான்னா மறுநாள்ல இருந்து திரும்ப தன்னுடைய பழைய வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறான். இப்படி என்னதான் பழைய வேலைக்கு போயிருந்தாலும் இவனால பழைய மாதிரி திரும்பவும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி இந்த வேலையை பண்ண முடியல. இதனால இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீ எதுக்கு இதெல்லாம் பத்தி கவலைப்படுற, அவளை பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இல்லனாலும் நிறைய ஆஃப்னேஜ்லாம் இருக்குல்ல, அந்த ஆஃப்னேஜ்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து அவளை டேக் கேர் பண்ணிக்க போறாங்க, இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஜோசியோடைய டீச்சர் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, ஆஃப்னேஜ்ல இருந்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஜோசியாவை அவருடைய ஆஃப்னேஜுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம உனக்கு நல்ல ஒரு வேலையை வாங்கி தரமா எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரும் கூப்பிடுறாரு. ஆனா ஜோசி இந்த இடத்துல என்ன சொல்றானா, என்னால ஆஃப்னேஜ்க்குலாம் வர முடியாது, நான் ஒரு பெரிய டிராயிங் ஆர்டிஸ்டா மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் கேட்ட அந்த ஆஃப்னேஜ்காரரும் ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பேசணுமா, உன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு எப்படி இந்த இடத்துல டிராயிங் எல்லாம் பண்ண முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நாங்க தர வேலையை வாங்கிட்டு எங்க ஆஃப்னேஜ்ல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு சொல்றது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் ஜோசி என்ன பண்றானா ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு நம்மளால சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வருத்தப்பட்டு ஒரு இடத்துல போய் நின்னுட்டு இருக்கா. இப்படி வருத்தப்பட்டு இருக்கு. இதே நேரத்துல இந்த இடத்துக்கு நம்ம சுனியாவை ஒன் சைடா லவ் பண்ணக்கூடிய அந்த மாயின்ற பொண்ணு வந்திருப்பா. அதுவும் எதுக்காகனா ப்ளீஸ் அவனை விட்டுட்டு அவனுக்குன்னு ஒரு கனவு இருக்கு, நெக்ஸ்ட் மார்ச் மாசம் அவன் மெக்சிகோவுக்கு போக போறான், சோ அதனால ப்ளீஸ் அவனை விட்டுட்டு அவன் எப்பயுமே ஒன்ன நினைச்சுதான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் ஜோசேவுக்கு செம்மையாவே ஷாக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அவன் மெக்சிகோவுக்கு போறான்ற விஷயம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது, நீங்களே ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி அவன் எதுக்காக இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லாம மறைச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற என்ன, அவனுக்கு உன் மேல இருக்கக்கூடிய பரிதாபம் தான், நீ இப்படி இருக்கல அதனாலதான் உன் மேல பரிதாபப்பட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனால அவன் உன் மேல வெறும் பரிதாபம் மட்டும் தான் பண்றான், வெறும் பரிதாபம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து அழுதுட்டே ஓடி போயிடுறா. இதனால ஆல்ரெடி வருத்தத்துல இருந்த ஜோசே இந்த இடத்துல ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சுனியாவும் என்ன பண்றானா நம்ம ஜோசியாவை பாக்குறதுக்காக கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு ஜோசியா வீட்டுக்கு வந்திருப்பான். அப்படி வந்து பார்த்தா ஜோசியாவோட வீடு முழுக்க வெறும் குப்பையாவும் தூசியாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஜோசியாவும் இல்ல, எங்கடா போனா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தா ஜோசியா டக்குனு பின்னாடி வந்து நிக்கிறா. இதனால சுனியா கிட்ட என்ன கேக்குறானா, நான் கடைசியா உனக்கு ஒரு வேலை தரேன், நீ எனக்காக அதை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. அது என்ன வேலைனா இவளை பீச்சுக்கு கூட்டிட்டு போகணும்ன்றதுதான். சோ அதனால சுனியாவும் சரி ஓகே நம்ம பீச்சுக்கு போலான்னு சொல்லிட்டு இவளை எப்பயும் போல பீச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா கடற்கரைக்கு வந்த உடனே ஜோசிய கடற்கரையை பார்த்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறா. அப்ப இவ அழுவுறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த சுனியாவும் இங்க பாருப்பா உன்னுடைய
உன்னுடைய காசு எதுவுமே எனக்கு வேணாம், அதுக்கு பதிலா உன்னுடைய லைஃப் முழுக்க நான் உனக்கு ஒரு வேலைக்காரனா இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆனா ஜோசி இந்த இடத்துல ரொம்பவுமே கஷ்டத்தோட என்ன சொல்றானா, நான் ஒன்னும் உன்னுடைய பழைய முதலாளி அம்மா ஜோசியே கிடையாது, எனக்கு நீ இப்போ ஒரு வேலையை நான் தேடிக்கிட்டேன், அதனால அந்த வேலைக்கு போயிட்டு என்னுடைய மிச்ச வாழ்க்கையை நான் ரன் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சுனியவும் அப்ப நான் உன்னுடைய ஆர்டிஸ்ட் ஆகணுன்ற கனவுல என்னாச்சு, நீ அப்ப ஆர்டிஸ்ட் ஆக மாட்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷாக் கூட கேட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல ஜோசி என்ன பண்றானா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், யாருமே என்ன பரிதாபப்பட்டு பார்க்க தேவையில்ல, அது மட்டும் இல்லாம மார்ச் மாசம் வந்ததும் நீ மெக்சிகோவுக்கு கிளம்ப போற, அது வரைக்கும் நீ என்ன பரிதாபப்பட்டு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தானே நீ இருக்கிற, அப்படிப்பட்ட பரிதாபமே எனக்கு வேணாம்பா, நீ உனக்கு பிடிச்ச விஷயங்களை போய் பண்ணு, தேவையில்லாம என்ன மாதிரி ஒருத்திக்காக உன்னுடைய பரிதாபத்தை வீணாக்காத, அப்புறம் நான் இந்த இடத்துல கிளம்புறேன், என்ன ஃபாலோ பண்ணி தயவு செஞ்சு வராத அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே கிளம்பி போயிடுறா. ஆனா உண்மையாவே இந்த இடத்துல சுனியோ அவளை பரிதாபப்பட்டு எல்லாம் பார்க்கல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவ கூட ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தான். நடுவுல தேவையில்லாம சில பேர் வந்து சில விஷயங்களை சொன்னதும் அதை அப்படியே நம்பிக்கிட்டு இவ இந்த இடத்துல வந்து இப்படி பேசிட்டு போறா. அப்பன்னு பார்த்து திடீர்னு இந்த இடத்துல நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. இப்படி மழை பெஞ்சதுனால ஜோசே ரோட கிராஸ் பண்ணும்போது அவளுடைய வீல் சேர் ஒண்ணு ஸ்டக் ஆயிடுது. இதனால ரோட்ல இருக்கக்கூடிய வண்டிலாம் இவ மேல மோதிர மாரி வரத பார்த்ததும் சுனியவும் இவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளை காப்பாத்துறதுக்காக வரான். ஆனா நடுவுல வந்த ஒரு கார் இவன் மேல மோதி இந்த இடத்துல சுனியோக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இது எல்லாத்தையும் தன்னுடைய வீல் சேர்ல இருந்து பார்த்த ஜோசியவும் ப்ளீஸ் எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறா. அப்ப இந்த வழியா வந்த ஒருத்தவங்க நல்ல வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி நம்ம சுனியவை ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்படி அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய நர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, யாருப்பா அந்த பொண்ணு, உனக்காக இவ்வளவு நேரம் வெளியிலே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம அவளை நைட்டு தூங்க கூட சொன்னோம், ஆனா அவ தூங்காம அப்ப கூட வெளியில தான் உட்காந்து இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுனியாவை வந்து டாக்டர் பாக்குறாரு. டாக்டர் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சுனியா இப்போதைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட இந்த இன்ஜுரி மூலமா நடக்க கூட முடியாது, நடக்கிறதுன்றது ஒரு 75% முடியாத ஒரு காரியம், வேணும்னா ஒரு 25% ட்ரை வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால சுனியாவும் இதுக்கப்புறம் நடக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்ப இந்த இடத்துக்கு வந்த ஜோசி என்ன பண்றானா, என்னாலதான் இதெல்லாம் உனக்கு ஆச்சு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சுனியா கிட்ட மன்னிப்பு கேட்கறா. இதனால சுனியாவும் என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் என்னாலே நடக்க முடியாது, எனக்கு இப்ப கொஞ்சம் தனியா இருக்கணும்னு தோணுது, ப்ளீஸ் இப்போதைக்கு கொஞ்சம் இங்க இருந்து போறியான்னு சொல்லிட்டு இவனால நடக்க முடியாத விஷயத்த நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி படுத்து கிடக்குறான். இதனால ஜோசி என்ன பண்றானா, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு என்னாலதான் இப்படி எல்லாம் உனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இவனுடைய ப்ரொஃபசர் வந்துட்டு, ஏன்பா உன்னாலதான் இப்போதைக்கு மெக்சிகோ போக முடியாது, அதனால இந்த வாய்ப்பை வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் சுனியோவால நடக்க முடியாத நினைச்சு ரொம்பவே இன்னமும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு நாள் இவனை ஒன் சைடா லவ் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு என்ன பண்றானா, வா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்ல உட்கார வச்சு வெளியில கூட்டிட்டு போறா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சுனியோ ரொம்பவே வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு, உன்னால நடக்க முடியலன்னா என்ன, நான் உன்னை கடைசி வரைக்கும் ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிறேன், மெக்சிகோக்கு போற விஷயத்த இப்போதைக்கு மறந்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய மனசுல இருக்கக்கூடிய காதல இந்த இடத்துல சொல்லிடுறா. இப்படி என்னதான் இவளுடைய காதல சொல்லியிருந்தாலும் இவனால நடக்க முடியல, அதனாலதான் மெக்சிகோக்கு போக முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுனால இந்த இடத்துல சுனியோ ரொம்பவே கோவப்பட்டு கத்திடுறான். இதனால இவன் என்ன பண்றானா, நேரா ஜோசியோட வீட்டுக்கு போயிட்டு ஒழுங்கு மரியாதையா கதவு தோற, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், அது மட்டும் இல்லாம நீ சுனியோவை பத்தி உன் மனசுல கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத, ஏன்னா அவன் இனிமேட்டு எனக்கு மட்டும்தான், ஆல்ரெடி அவன் என்னை விட்டுட்டு மெக்சிகோக்கு போற விஷயமே எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஆனா இப்போ ஒன்னால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி வீல் சேர்ல இருக்கிறதுனால எனக்கு இப்போ கொஞ்சம் வசதியா போயிடுச்சு, அவனை நான் கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சு ரொம்பவே பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவ சொல்றது எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுட்டு இருந்த ஜோசி என்ன பண்றான், டக்குனு கோவத்தை வந்து கதவை திறந்துட்டு, இங்க பாரு நீ லவர் ஆயிரு, தங்கச்சி ஆயிரு, இல்லனா நீ ஃப்ரெண்டா கூட இருந்துக்கோ, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஆனா எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், அவனுக்கு அவனுடைய கனவை விட்டு கொடுக்கறதுனா சுத்தமா பிடிக்காது, அதனால அவன் சீக்கிரமாவே இருந்து நடக்க தான் போறான், அப்புறம் மெக்சிகோக்கும் போக தான் போறான், நீ வேணா பாத்துக்கிட்டே இரு நான் சொன்னதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு, ஏன்னா நான் அவன் மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறேன், என்னுடைய அன்பு பெருசா இல்ல உன்னுடைய அன்பு பெருசான்னு பாப்போம்னு சொல்லிட்டு இவளை எந்த இடத்துல இருந்து திட்டி அனுப்பி வச்சிடறா. இதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம சுனியாவுடைய இன்னொரு ஃப்ரெண்டு ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் ஜோசி என்ன பண்றானா, எப்படியாச்சும் அவனை நம்ம திரும்பி நடக்க வைக்கணும், அது மட்டும் இல்லாம எனக்காக அவன் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான், அவனுக்காக நான் ஒரே ஒரு விஷயம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பல நாட்களா உட்காந்து ஒரு டிராயிங் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படிதான் ஒரு வழியா அந்த டிராயிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் சுனியாவை அவனுக்கு தெரியாமலே லைப்ரரிக்கு கூட்டிட்டு வர சொல்லி இருக்கிறான். இதனால சுனியாவோட ஃப்ரெண்டும் அவனை கூட்டிட்டு லைப்ரரிக்கு வந்ததும் இவன் வரைஞ்சு வச்ச டிராயிங்கை எடுத்து சின்ன பசங்களுக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறா. இது ஒரு கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கடல் கண்ணியை பத்தின ஒரு கதை. இந்த கடல் கண்ணிக்கு 20 வயசு ஆகும் போது ஒரு விசேஷமான சிப்பி ஒண்ணு கிடைச்சிருக்கும். இது மூலமா இவளால கடல் கண்ணியா இருந்து மனுஷியாவும் மனுஷியா இருந்து கடல் கண்ணியாவும் மாறக்கூடிய சக்தி கிடைக்கும். ஆனா அதை தவிர்த்து இவ வேற ஏதாச்சும் ஒரு வரம் கேட்டா இவ அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுவா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இதனால இந்த கடல் கண்ணி என்ன பண்றானா, இந்த சக்தியை யூஸ் பண்ணி கடல் கண்ணியா இருந்து மனுஷியா மாறி ரொம்பவே சந்தோஷமா வெளி உலகத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு நிலத்துல இருந்த ஒரு பெரிய புள்ளி கிட்ட இவ மாட்டிக்கிறா. அப்ப வானத்திலிருந்து வந்த ஒரு ஹையர் ஏஞ்சல் இவளை காப்பாத்துறான். அது மட்டும் இல்லாம நீ எதுக்கும் கவலைப்படாத, ஸ்ப்ரிங் சீசன் வர வரைக்கும் நான் இந்த இடத்துல தான் இருப்பேன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து கிளம்பி ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஜொலிக்கிற கடல்ல மீன்கள் கூட சேர்ந்து பறந்து போவேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மீன்கள் கிட்ட போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை, இருந்தாலும் அந்த மீன்களை பாக்குறதுக்காக நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவேன், அதனால நான் இருக்கிற வரைக்கும் உன் கூடவே இருக்கிறேன்னு
சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால மறுநாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ரொம்பவுமே ஜாலியா இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரு க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அப்பதான் திடீர்னு இவங்க எதிர்பார்க்காத ஒரு நாள் புலி இவங்களை திரும்ப வந்து அட்டாக் பண்ண வருது. அதனால அந்த கடல் கண்ணி அந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த ஏஞ்சல் என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய உயிரையே கொடுத்துறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்த கடல் கண்ணி என்ன பண்றாங்கன்னா தனக்குன்னு இருக்கக்கூடிய வரத்தை இவருக்காக கேட்க ஆரம்பிக்கிறா. இப்படி இவ கேட்டதுனால இவருடைய வரத்து மூலியமா இவர் திரும்ப உயிரோட வந்துடுறாரு. ஆனா இந்த தடவை ரெக்க மட்டும் இவருக்கு இருக்காது. இதனால இந்த ஏஞ்சல் இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஏன்னா இவருடைய ரெக்க தான் இவருக்கு எல்லாமே. இந்த ரெக்க இருந்தா மட்டும்தான் இவரால ரொம்ப தூரம் பறந்து போய் இவர் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஜொலிக்கிற கடலை பார்க்க முடியும். ஆனா இப்ப இவர்கிட்ட ரெக்க இல்லாதனால மனசு உடைஞ்சு போயிட்டு இந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கடல் கண்ணியும் எதுக்காகவும் நீங்க மனசை தளர விடாதீங்க, இந்த உலகத்துல தன்னம்பிக்கைன்றது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதனால உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விடாம எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஆசைப்படுற விஷயத்தை அடைவீங்க. அதே மாதிரி தான் இப்ப நம்ம ரெக்க இல்லனா என்ன, ஒரு போட்டை செஞ்சு அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லி சொன்னதும் ஆமால எனக்கு இப்ப போட்டு கிடைச்சா போதும், அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இந்த ஏஞ்சலும் ஒரு போட்டை ரெடி பண்ணி அந்த ஜொலிக்கிற கடல் இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு மீன்கள் கூட சேர்ந்தே நீந்த ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த ஏஞ்சலுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இவ்வளவு கிட்டத்துல இந்த மீன்களை பார்த்ததே கிடையாது, அதுவும் இந்த ஜொலிக்கிற கடல்ல. சோ அதனால இந்த இடத்துல இந்த ஏஞ்சல் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு. அப்புறம் அந்த கடல் கண்ணியும் அந்த மேஜிக்கல் ஷெல் கிட்ட எனக்குன்னு இருந்த ஒரு வரத்தையும் அவருக்காக நான் கேட்டுட்டேன். கண்டிப்பா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அந்த ஏஞ்சல் ரொம்பவே சந்தோஷமா இருக்காருல்ல அது எனக்கு போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதனால அந்த கடல் கண்ணியோட கால் எல்லாமே மறைஞ்சு போயிட்டு திரும்பவும் கடல் கண்ணியா மாறிடுறா. அதனால இவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் வேற ஒரு வரத்தை கேட்டா மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன், ஆனா நான் எப்படி இன்னமும் மறையாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அந்த வரத்தை உனக்காக கேட்கல, இன்னொருத்தருடைய சந்தோஷத்துக்காக கேட்டல, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் மறைய விடுவேன், அதனாலதான் இப்ப நீ மறைஞ்சு போகல அப்படின்னு சொன்னதும் இதனால கடல் கண்ணிக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் அவர் கூட இருந்த அந்த நாட்களை என்னோட நினைவுல வச்சுக்கிட்டு என்னுடைய மீதி காலத்தை நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லிட்டு இந்த கடல் கண்ணி கடலுக்கு நடுவுல ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தான்னு சொல்லி இந்த கதையை இந்த இடத்துல ஜோசிய சொல்லி இருப்பா. இதனால ஜோசிய சொன்ன கதையை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கதை இவங்க ரெண்டு பேரை பத்தினதுன்னு நம்ம ஜோசியாவுக்கும் சுனியாவுக்கும் மட்டும் தான் தெரியும். அது மட்டும் இல்லாம சுனியாவுக்கு இந்த இடத்துல நம்ம எப்படியாச்சும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சு சீக்கிரத்துல மெக்சிகோக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். இதனால மறுநாள்ல இருந்து நம்ம சுனியோ என்ன பண்றான்னா ரொம்பவே எக்ஸசைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்படி ட்ரை பண்ணும்போது என்னதான் இவன் கொஞ்சம் கீழே கீழே விழுந்துட்டு இருந்தாலும் இவனுடைய விடா முயற்சியும் தன்னம்பிக்கையும் ஒரு நாள் இவனை நல்லாவே நடக்க வச்சிருது. இப்படியே கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் நம்ம ஜோசியா கிட்ட நான் நாளைக்கு காலையில மெக்சிகோக்கு ஃபிளைட்ல கிளம்ப போறேன், சோ அதனால நீ நாளைக்கு காலையில வந்து என்ன சென்ட் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்படி இவன் கேட்கறத பார்த்துட்டு இருந்த ஜோசியாவுக்கு நீ இங்கே இருக்கணும், நீ போக கூடாது, நீ என் கூடவே இருந்துற அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணும். இருந்தாலும் அவனுடைய ஆசை மெக்சிகோக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மீன்கள் கூட சேர்ந்து நீந்தணும்ன்றதுதான். அதனால இந்த இடத்துல தன்னுடைய முகத்துல எந்த ஒரு வருத்தத்தையும் காட்டாம சரிப்பா நாளைக்கு காலையில ஏர்போர்ட்டுக்கு வரணும் தானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஆனதும் நம்ம சுனியா சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல நம்ம ஜோசியா வருவா, அவன் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துக்கு ஜோசியா வந்திருக்கவே மாட்டா. இதனால இவன் என்ன பண்றானா எப்படியாச்சும் நான் ஜோசியா பார்த்துட்டு தான் இங்க இருந்து மெக்சிகோக்கு போனோம், அதனால அவளை நான் போய் பாப்பேன்னு சொல்லிட்டு நேரா அவளுடைய வீட்டுக்கு வந்து பாக்குறான். இப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த இடத்துல ஜோசியா இல்ல. சரி இந்த இடத்துல இல்லன்னா என்ன, எப்படி லைப்ரரியில இருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துக்கும் வரலன்னு சொல்லி சொல்றாங்க. இதனால தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மெசேஜ் பண்ணி இங்க பாருங்க எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஜோசியா எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க, அவளை வீட்டுல காணோம் எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிடுறான். அவங்களும் ஒரு பக்கம் போய் தேடுறாங்க, இவனும் ஒரு பக்கம் போய் தேடுறான். எங்க போய் தேடினாலும் ஜோசியாவை கண்டுபிடிக்கவே முடியல. இதனால சுனியா என்ன பண்றானா அவளை கூட்டிக்கிட்டு எங்கெங்கெல்லாம் போனானோ அந்த இடத்துக்கு போய் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படிதான் ஜூக்கு வரும்போது இந்த இடத்துல அவளுடைய வீல் சேர் போன ஒரு தடயம் இருந்திருக்கும். சோ இதை பார்த்ததும் எப்படியாச்சும் இது மூலியமா அவளை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இந்த தடயம் எந்த பக்கமாலாம் போதோ அந்த பக்கமாலாம் தேடி போயிட்டே இருக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேல மெயின் ரோடே வந்துருது. அதனால இவனால அந்த தடயத்தை ஃபாலோ பண்ணவே முடியல. இதனால இப்ப நம்ம சுனியாவுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை நம்ம போயிட்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்றதுனால ஜோசே ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாளா இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட தேடிக்கிட்டே இருக்கிறான். சோ இப்படி இந்த பக்கம் தேடிக்கிட்டு இருக்க இதே மைண்ட் செட்ல தான் இன்னொரு பக்கம் ஜோசே தன்னுடைய வீல் சேர்ல போயிட்டு இருக்கிறா. அப்ப இந்த பக்கமா வேகமா ஓடின ஒருத்தர் தெரியாதனமா அந்த வீல் சேரை தட்டி விடவும் இந்த வீல் சேர் சர்வர்ல ரொம்பவே வேகமா வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த மூவியோட ஓபனிங் சீன்ல எப்படி ஜோசி வீல் சேர்ல இருக்கும்போது சர்வர்ல வேகமா வந்திருப்பாளோ அதே மாதிரி இந்த இடத்துல வேகமா வந்து கீழே விழுற மாதிரி போயிட்டு இருக்கிறா. அப்ப இந்த இடத்துக்கு வந்த சுனியவும் கரெக்டா இவளை பிடிச்சு அடிப்படாத மாரி கீழே விழுறான். இப்படி விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ சுனியோ திரும்ப நான் மேல விழுந்து உன்னுடைய காலை உடைச்சிட்டேனா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் கேட்கிறா. அது மட்டும் இல்லாம நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மெக்சிகோவுக்கு தானே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, ஆனா உன் கூடவே இருக்கணும்னு தோணுது, அதனால உன் கூட நான் வாழ்க்கை பூரா ஒரு வேலைக்காரனா இருக்கிறேனே, எனக்கு மெக்சிகோவுக்கு போறது சுத்தமா பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிடுறான். இப்படி அவன் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு இருந்த ஜோசேவும் என்னப்பா நீ சொல்ற, நீ மெக்சிகோவுக்கு போறதா உன்னுடைய கனவுன்னு சொல்லிட்டு இருந்த, அப்புறம் ஏன் என் கூட இருக்கணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ஜோசே எனக்கு மெக்சிகோவுக்கு போயிட்டு அந்த மீன்களை பார்க்கணும்ன்றதுதான் கனவே, அதை நான் சாகிறதுக்குள்ள என்னோட லைஃப்ல எப்ப வேணாலும் போய் பார்த்துக்கலாம், ஆனா நான் இப்போ உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா என்னோட லைஃப்ல இதுக்கு
இதுக்கப்புறம் உன்னை சந்திக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால யாராவது ஒருத்தவங்க கனவுக்காக லைஃபை விட்டு கொடுப்பாங்களா? ஏன்னா என்னுடைய லைஃபே நீ தான் ஜோசே, அது மட்டும் இல்லாம நான் உன்னை இப்ப ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஜோசியாவுக்கு கண்ணுல தார தாரையா கண்ணீர் கொட்டுது. இதனால ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஹக் பண்ணது மட்டும் இல்லாம ஜோசியாவும் நானும் உன்னை ரொம்ப 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 லவ் பண்ற சுனியோ அப்படின்னு சொல்லிட்டு சுனியோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. சோ இதனால இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர் தன்னுடைய காதல சொல்லி இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கும்போது ஜோசியா த டைகர் அண்ட் த ஃபிஷ் அப்படின்ற அந்த மூவியை ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த மூவி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மூவி ஒரு ஃபீல் குட்டான லவ் மூவி. அதனால எத்தனை பேரால இந்த மூவியை பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உங்களை நான் நெக்ஸ்ட் அனிமே இல்லனா அனிமேஷன் மூவியோட வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.